வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சார், இப்போ நம்ம 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஜுவல்லரி வாங்குறத விட கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. ஏன்னா முன்னாடிலாம் ட்ரெடிஷனல், எமோஷனல் சொல்லிட்டு அதிகமா ஜுவல்லரி வாங்குவாங்க. இப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து இன்னும் மக்கள் நெறைய ஆர்வமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்களா? இல்ல ஆக்சுவலா 2026 ஃபர்ஸ்ட் குவார்டர் பொறுத்த வரைக்குமே டேட்டாஸ் எது சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுல ஜுவல்லரி கோல்ட காட்டிலும் இன்வெஸ்ட்மென்ட் கோல்டுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அதனால நீங்க ஜுவல்லரி கோல்டு அப்படிங்கிறது ஆபரணங்களா வாங்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்வெஸ்ட்மென்ட் கோல்டு அப்படிங்கிறது கட்டிகளா, பார்ஸா அல்லது காயின்கள் மாதிரி வாங்கக்கூடியதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் கோல்டு. இந்த மாதிரி பார்களா, காயின்களா வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் கோல்டோடைய டிமாண்ட் வந்து வழக்கமா ஜுவல்லரி கோல்டோட டிமாண்டோட கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு இந்தியாவுல. பட் இந்த குவார்டர்ல 2021 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஜுவல்லரி கோல்டோட டிமாண்டை காட்டிலும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோட டிமாண்ட் பீரியடோட அதிகமா இருக்கிறதா நம்மளுக்கு டேட்டா தரவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, கோல்டு இடிஎஃப், இது இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கோல்டு இடிஎஃப் உள்ளடக்கிய விஷயம் தான். இந்த கோல்டு இடிஎஃப் பல டன் இன்ஃப்ளோ நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பட் இதுக்கப்புறம் கோல்டு தொடர்ந்து மேல ஏறுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ பேர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. இதை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னா பாஸ்ட்ல அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் 5 வருஷத்துல அது குறிப்பா சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 வருஷங்கள்ல கோல்டு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் இதுக்கப்புறம் கோல்டு மறுபடியும் இதே அளவுக்கு ஏறணும்னா நம்மளுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கணும். அதுல முதல் விஷயம் டாலர் வீக் ஆகணும். பட் இன்னைக்கு நைட்டு ஃபெட்டோடைய ரேட் டெசிஷன் இருக்கு. நம்ம நேற்றே பேசிட்டு இருந்தோம். ஃபெட் வந்து தொடர்ந்து ரேட் ஹையாவே வச்சிருக்கிற பொழுது கோல்டு அட்ராக்டிவா இருக்காது. ஏன்னா யூஎஸ்ல ஃபெட் ரேட் ஹையாவே வச்சிருக்கும் பொழுது டாலருக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பொழுது, டாலரே ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது கோல்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரேட் கட் வந்து யூஎஸ் ரேட் கட் கொடுத்தாங்கன்னா தான் ரேட் ஹையா இருக்கிற வரைக்கும் கோல்டு ஏறாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கோல்டு ஏறும் ஏன் மக்கள் நினைக்கிறாங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான் இஷ்யூ. பட் வந்து அதுவுமே ஒரு சும்மான முடிவு நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வார் அடுத்த இடத்தை நோக்கி எக்ஸ்கேட் ஆகாது. இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் பல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வார் அடுத்த இடத்தை நோக்கி எக்ஸ்கேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கோல்டு நீங்க லாங் டேர்முக்கு வாங்குறாங்கன்னா ஓகே, தப்பு இல்லை. பட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு கடன் வாங்கி மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் பேடான டைம் தான் நம்ம பேசணும் மேடம். சார், இப்போ நம்ம கோல்டு பத்தி பேசினோம். அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல்ல இப்போ யூஎஸ் வந்து ஈரான் மேல பிளாக்கேட் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. அந்த பிளாக்கேட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட்ல எந்த மாதிரி இம்பாக்ட் வரும் சார்? இது ஆக்சுவலா வந்து யுஎஸ் பொறுத்த வரைக்குமே ஈரான் கொடுத்த ஆஃபரை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஈரான் என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, முதல்ல $1000 ரெடி பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவோம், அப்புறமா உட்காந்து நம்ம இந்த யுரேனியத்தை பத்தி நியூக்ளியர் பத்தி எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரம்ப் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் 2 விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். ட்ரம்ப்போட வியூல ட்ரம்ப் வந்து வார எக்ஸ்பிளைட் பண்ண விருப்பம் இந்த ஸ்டேஜ்ல. இதுக்கப்புறம் வாரம் மறுபடியும் பெருசாக்க விருப்பம். ஏன்னா அமெரிக்காவுக்கு நிறைய செலவாகுது. இந்த வாரினால ட்ரம்ப்போட இமேஜுமே அமெரிக்கா மட்டும் உலகமே பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கருத்து கிடையாது. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வார அவர் எக்ஸ்பிளைட் பண்ண விரும்பல. அதே நேரத்துல இவ்வளவு தூரம் இந்த போனதுக்கு அப்புறம் ஒரு முடிவு இல்லாம பின்வாங்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பொருளாதார ரீதியா ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அவரோட குறவழியை குறிச்சு எப்படியாச்சும் இந்த நியூக்ளியர் டீல சைன் பண்ண வச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த யூஎஸ் உடைய பிளாக்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது ஈரான் மேல ஆயில விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. ஈரானோட பொருளாதாரம் ஆயில டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால சமாளிக்க முடியாது. உள்நாட்டிலேயே அவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படும். முதல்ல பொருளாதாரத்தை சரிப்படுறதுக்கான ப்ரெஷர் ஏற்படும். ஸோ இப்படி இருந்தாலும் வழிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஐடியாவில தான் ட்ரம்ப் தன்னுடைய யூஎஸ் உடைய அந்த பிளாக்கேடை இப்போ அதிகப்படுத்தி இருக்காரு. இதோட விளைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஈரான் எத்தனை நாள் இது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் பிரச்சனை என்னன்னா, ஈரான் தாக்கு பிடிச்சாலுமே உலக அளவுல இதனால ஆயுள் பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஸோ உலக நாடு பிரச்சனையும் இதுல இன்க்ளூட் ஆகும். பார்க்க முடியும், பொறுத்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒபேக்ல இருந்து யுஏஇ வந்து லீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனால, ஸோ என்ன ரீசன்னால அவங்க லீவ் ஆயிருக்காங்க? ஏன்னா இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. ஸோ என்ன ரீசன் சார்? இதனால என்ன மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது கிரியேட் ஆகுறதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா? முதல்ல ஓபேக் அப்படிங்கிறது வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, முக்கியமா மிடில் ஈஸ்ட் நாடுகள் தான் இருக்கு. பட் இதோடைய பேஸ் லைன், இந்த கூட்டமைப்புடைய ஆக்சுவலா வேலை என்னன்னா, ஆயில் சப்ளையை இந்த கூட்டமைப்பு தான் கண்ட்ரோல் பண்ணுது.
எவ்வளவு ஆயில் சப்ளை இருக்கும், எவ்வளவு நேரம் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிலோட விலையும் ரொம்ப கம்மியாகி பிரச்சனையில மாட்டிக்காம, அதே நேரத்துல டிமாண்டும் கிரியேட் ஆகாம எவ்வளவு ஒரு நாள் எவ்வளவு சப்ளை பண்ணணும், எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை இந்த ஒபாக் வச்சிருந்தாங்க. இப்போ யுஏஐ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கேன் என்னன்னா, இப்போ ஆயில் விலை crude ஆயில் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. crude ஆயில் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிகமான crude ஆயில வித்தரலாம் அப்படிங்கிறத யுஏஐ உடைய ஐடியா. ஏன்னா இப்ப அவங்களோட கெப்பாசிட்டி வந்து பெரிய லெவல்ல இருக்கு. ஏன்னா இந்த பேஸ் லைன் வந்து OPEC இந்த பேஸ் லைன் கிரியேட் பண்ணும்போது இருந்ததை காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய யுஏஐ உடைய கெப்பாசிட்டி மிகப்பெரிய லெவல் இருக்கு. ஸோ இப்போ யுஏஐ இந்த கூட்டமைப்பு வந்து வெளியே வர்றது மூலியமா தன்னோட இஷ்டத்துக்கு ஆயில விற்க முடியும்னு நினைக்குது. தன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஆயில்களை பெரிய அளவுல கரண்ட் ஹை பிரைஸ்ல வித்துட்டு அதை பெரிய அளவுல பணம் பண்ண முடியும்னு நினைக்குது. ஸோ அதனாலதான் அவங்க OPEC வந்து வெளியே வர்றாங்க. பட் வந்து இது ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் பண்ணலாம். பட் லாங் டைம்ல என்ன ஆகும்னா இந்த ஆயில் சப்ளை வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய இடர்பாடுகள் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டைம்ல யுஏஐக்கு நல்லதா இருந்தாலுமே லாங் டைம் உலக அளவில் இந்த ஆயிலோடைய பிரைஸ் வந்து ரொம்பவே வாழ்க்கையில மாத்திருங்க. பட் இப்பதான் அவங்க இன்னும் வெளியெல்லாம் வரல. தன்னோட முடிவை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். பொறுத்து வந்து நம்ம இதை பார்க்கலாம். சார், இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் பற்றி பேசியாச்சு, கோல்டு பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் தான். இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 21 கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் சினாரியோ என்ன மாதிரியான மார்க்கெட் சென்சஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சார்? ஆக்சுவலா இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு ஏப்ரல் எக்ஸ்பிரி முடிச்சு மேயோடைய டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரில இன்னைக்கு மார்க்கெட்ல தொடங்கி இருந்தது. ஸோ ப்ரெஷ் இன்சியல் பொசிஷன் நிறைய அளவுல நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, காலையில மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே யுஏஇ வந்து இந்த ஓபேக்ல இருந்து வெளியே போறேன்னு சொன்னதுனால பெரிய அளவு ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருந்துச்சு. மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு ரேடியும் கொடுக்குது. பட் அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில தெளிவில்லாது, யூஎஸ் பிளாக்கெட் எக்ஸட் ஆனது, இது மாதிரியான நிறைய காரணங்கள் வந்து மார்க்கெட் ஹைலி தொடர்ந்து நீடிக்க விடல. அதுவும் முக்கியமா இது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரிங்கிறதுனால ரெண்டு சைட் ஆஃப் பொசிஷனுமே இருந்துச்சு. ஸோ வரக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 24,332 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் இருக்கும். அதை பிரேக் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 24,500 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 24,038 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 23,962 ரேஞ்சுகள்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ஸ் டெக்னிக்கலா வீக் ஆகும். இதுதான் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்பத்தி அதோட முழு பார்வையுமே இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய பெட்டோடைய ரேட் டிசிஷன்லயுமே நாளைக்கு வரக்கூடிய அதானி கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ்களில் கவனம் செலுத்தி மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது மேடம். சார், நெக்ஸ்ட் க்ரூட் தான். ஏன்னா கோல்டு மார்க்கெட் பத்தி பேசியாச்சு. இப்போ பிளாக் கேட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கேட்னால க்ரூட் ஆயிலான இம்பாக்ட் ஏதாவது இருக்கா சார்? க்ரூட் ஆயில் மேல என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும்? இன்னைக்கு க்ரூட் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு சார்? சார், இப்போ எல்லாத்த பத்தியும் நம்ம பேசிட்டோம். கோல்டு மார்க்கெட்டு லாஸ்ட் வந்து க்ரூட் இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ அந்த பிளாக் கேட் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால க்ரூடுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட்லாம் வரும் சார்? இல்ல, ஒட்டுமொத்த சிரமமே ஒட்டுமொத்த காட்சியிலையுமே க்ரூட் தான் இன்னைக்கு ஹீரோ. க்ரூட் ஆயில பொறுத்து க்ரூட் ஆயில்னாலதான் நமக்கு டாலர் டிமாண்ட் ஏற்படுது, இந்தியா ஐஎன்ஆர் வீக்கா செயல்படுது. க்ரூட் ஆயில்னாலதான் ஸ்டாக் மார்க்கெட்டுகள் இறங்குது. க்ரூட் ஆயில்னாலதான் நமக்கு டாலர் இனிமே பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. க்ரூட் ஆயில்னாலதான் இன்ஃபிளேஷன் அதிகமாகி வெட்டாலே ரேட் கம்மி பண்ண முடியல. ஸோ ஒட்டுமொத்த சப்ஜெக்ட்டுமே க்ரூட் தான் ஹீரோ. க்ரூடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இறங்குமா அப்படின்னு சொன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. முதல்ல யுஏஐ பொறுத்த வரைக்கும் அவங்க OPEC இருந்து வெளியே வந்து ஆயில் சப்ளை மிகப்பெரிய அளவில் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு விலை கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது மார்க்கெட்ல பிரச்சனை தான் இருக்கு. OPECல மற்ற நாடுகள் அலோவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி இந்த பிளாக்கேட் யூஎஸ் பிளாக்கேட்டை எடுத்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனா மட்டும்தான் க்ரூடு மறுபடியும் ஒரு ஸ்டேபிளான விலை நோக்கி நகர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் க்ரூடு வந்து ஏறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்லணும், ஜனங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வச்சுக்கோங்களேன். ஏறக்கு வாய்ப்பு ஜனங்களுக்கான வாய்ப்பு கம்மி. ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனாலுமே ஆயில் டிரான்ஸ்போர்ட் சீரமைப்பு வாங்குறது மிகப்பெரிய கேள்விதான். ஒரு பக்கம் மைன்ஸ் இருக்கு, கார்வாஸ் ஆகுங்கிறாங்க. மறுபடியும் கம்பெனிகள்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் சிப்பு, அந்த வழியா பார்க்குற சிப்புகளுக்கு இப்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் டேட்டர்ஸ் போகணும். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.